முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரன், முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமியின் அண்ணன் மகன், ஹாசன் மக்களவை தொகுதியின் எம்பி என கர்நாடக மாநில அரசியலில் முக்கிய புள்ளியாக வலம் வந்த அரசியல் வாரிசுதான் பிரஜ்வால் ரேவண்ணா. கடந்த வாரம் வரை அரசியல் வாரிசாக மட்டுமே அறியப்பட்ட இவர் தற்போது ஆபாச வீடியோக்கள் வெளியானதால் இந்தியா தாண்டி உலகம் முழுவதும் பேசுபொருளாகி இருக்கிறார். முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் மகன் HD ரேவண்ணா தான் பிரஜ்வால் ரேவண்ணாவின் தந்தை. கர்நாடக மாநிலம் ஹாசன் மாவட்டத்தில் பிறந்த பிரஜ்வால் ரேவண்ணா 7 வயதாக இருக்கும் போது அவரது தாத்தா தேவகவுடாவுக்கு உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவின் பிரதமராகும் வாய்ப்பு கிடைத்தது. இதனால் பிரஜ்வால் ரேவண்ணாவின் குழந்தை பருவத்திலேயே தேசிய அரசியல் அறிமுகமானது. 2014ஆம் ஆண்டு பெங்களூரு தொழில்நுட்ப கல்லூரியில் BE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிப்பை முடித்த பிரஜ்வால் ரேவண்ணா தாத்தா தேவகவுடா, அப்பா ரேவண்ணா, சித்தப்பா குமாரசாமி வரிசையில் அரசியலுக்கு என்று கொடுத்தார். மதச்சார்பற்ற ஜனதாதளம் தேவகவுடாவின் குடும்ப கட்சியாகவே செயல்பட்டதால் அவரது அரசியல் என்ட்ரி பெரிய சிக்கல்கள் எதுவுமின்றி ஸ்மூத்தாக இருந்தது. பிரஜ்வால் அரசியலுக்கு நுழைந்த நேரம் இந்தியா பொது தேர்தலை எதிர்கொண்டிருந்ததால் ஆஸ்திரேலியாவில் படித்து வந்த முதுகலை படிப்பை விட்டுவிட்டு தாத்தா தேவகவுடாவுக்காக அரசியல் களத்தில் பிரச்சார வேலைகளில் உதவினார். அவரது தீவிர பிரச்சார வியூகம் காமன்வெல்த் பார்லிமெண்டரி அசோசியேஷன் இந்தியாவின் வளர்ந்து வரும் 10 இளம் அரசியல்வாதிகள் பட்டியலில் இடம்பெற்று கொடுத்தது. ஆனாலும் 2018இல் கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் பிரஜ்வாலுக்கு சீட்டு வழங்க மறுத்தது கட்சி தலைமை. இதனால் 2019 பேரனுக்காக தனது மனதுக்கு நெருக்கமான ஹாசன் தொகுதியை விட்டுக் கொடுத்து தும்கூர் தொகுதிக்கு மாறினார் தேவகவுடா. இதனால் பிரஜ்வாலுக்கு ஹாசன் தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. 2014இல் தேவகவுடா பெற்றதை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் சீட்டை கைப்பற்றி தனது முதல் வெற்றியை பதிவு செய்தார் பிரஜ்வால். ஆனால் தும்கூர் தொகுதியில் தாத்தா தேவகவுடா தோல்வியடைந்தது கேட்டு வருத்தப்பட்ட பிரஜ்வால் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாத்தாவுக்கு அளிக்கப் போவதாக அறிவித்தார். ஆனால் தேவகவுடாவே பிரஜ்வாலுக்கு அறிவுரை செய்து முடிவில் இருந்து பின்வாங்க செய்தார். இந்த பிரச்சனை ஓய்ந்தாலும் பிரஜ்வாலின் வேட்புமனுவில் பிரச்சனை இருப்பதாக வழக்கு ஒன்று தொடரப்பட்டது. எனினும் தனது அரசியல் இன்ஃபுளுன்ஸா சத்தமே இல்லாமல் அவற்றை கடந்து வந்தார் பிரஜ்வால் ரேவண்ணா. 2024 மக்களவை தேர்தலுக்காக பாஜகவுடன் கூட்டணியை உறுதி செய்தது மதச்சார்பற்ற ஜனதாதளம். இதனால் ஹாசன் மக்களவை தொகுதி மீண்டும் மதச்சார்பற்ற ஜனதாதளத்துக்கே ஒதுக்கப்படலாம் என தகவல்கள் கசிய பிரஜ்வால் ரேவண்ணாவுக்கு சீட்டு கொடுக்க கூடாது என பாஜகவுக்குள் எதிர்ப்பு குரல் கிளம்பியது. அதிலும் ஹாசன் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ஹொலநரசிபுர் சட்டமன்ற தொகுதியில் பாஜக வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருந்த தேவராஜ கவுடா பிரஜ்வாலுக்கு எதிராக தீவிரமாக வேலை செய்தார். பிரஜ்வால் ரேவண்ணா பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுக்கும் வீடியோக்கள் அடங்கிய பென்டிரைவ் தன்னிடம் இருப்பதாகவும் அதில் 2976 வீடியோக்கள் இருப்பதாகவும் பகிர் கிளப்பினார் தேவராஜ கவுடா. இது தொடர்பாக மாநில பாஜக தலைவர் விஜயேந்திராவுக்கும் RSS முக்கிய தலைவர் BL சந்தோஷுக்கும் கடிதம் எழுதினார். பென்டிரைவின் இன்னொரு காப்பி காங்கிரஸ் வசம் இருப்பதாகவும் எச்சரித்தார். ஆனால் 7 மாதங்களுக்கு முன்பு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் ஹொலநரசிபுர் தொகுதியில் பிரஜ்வால் ரேவண்ணாவின் தந்தை HD ரேவண்ணாவிடம் தேவராஜ கவுடா தோல்வியடைந்திருந்ததால் அவரது எச்சரிக்கை வெறும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக பார்க்கப்பட்டது. இதனால் பாஜக தலைமையிலான கூட்டணியில் பிரஜ்வாலுக்கு ஹாசன் தொகுதி மீண்டும் ஒதுக்கப்பட்டது. ஒரு பக்கம் தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் சூடுபிடிக்க, இன்னொரு பக்கம் தேவராஜ கவுடா எச்சரித்தது போல பிரஜ்வாலின் பாலியல் வீடியோக்கள் லீக் ஆகி ஹாசன் தொகுதி மக்களை முகம் சுளிக்க வைத்தது. 1 மாதமாக இந்த வீடியோக்கள் ஆன்லைனில் சுற்றி வந்த நிலையில் ஹாசன் மக்களவை தொகுதியில் வாக்குப்பதிவு நடந்த ஏப்ரல் 26ஆம் தேதி அன்று பிரஜ்வால் தரப்பில் இருந்து ஒரு புகார் செய்யப்பட்டது. அதில் பிரஜ்வாலின் மார்பிங் செய்யப்பட்ட ஆபாச வீடியோக்கள் பரப்பப்படுவதாக கூறப்பட்டிருந்தது. அதுவரை ஹாசன் மக்களவை தொகுதியில் மட்டுமே பரவிய வீடியோக்கள் இந்தியா முழுக்க வெளிச்சத்துக்கு வந்தன. முன்னாள் பிரதமரின் பேரனா இப்படி என கேள்விகள் எழுந்தன. குமாரசாமியும் தேவகவுடாவும் பதில் சொல்ல முடியாமல் தலை குனிந்தனர். ஆனால் பிரஜ்வால் ஜெர்மனிக்கு தப்பிவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில்தான் மாநிலத்தை ஆளும் காங்கிரஸ் அரசு சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த வேட்பாளருக்காக தான் கடந்த வாரம் பிரதமர் வாக்கு கேட்டாரா என பிரதமர் மோடியை கட்டம் கட்டுகிறது காங்கிரஸ் கட்சி. பாஜகவும் மதச்சார்பற்ற ஜனதாதளமும் பதில் சொல்ல முடியாமல் மௌனமாக்கப்பட்டிருக்கும் இந்த நிலையில் பிரஜ்வாலை கட்சியில் இருந்து நீக்கியுள்ளார் குமாரசாமி. ஆனால் பிரஜ்வாலின் இந்த செயல் கர்நாடகாவில் 3ஆம் கட்ட தேர்தலில் வாக்குப்பதிவு நடைபெறும் 14 தொகுதிகளில் எதிரொலிக்கலாம் என அஞ்சுகிறது பாரதிய ஜனதா கட்சி. மதச்சார்பற்ற ஜனதா தளத்துடன் கூட்டணி வைத்ததற்காக பாஜக வேட்பாளர்கள் தொடங்கி பிரதமர் மோடி வரை ஒட்டுமொத்த பாஜகவையும் கேள்விகளால் துளைத்தெடுத்து வருகிறது மாநிலத்தை ஆளும் காங்கிரஸ் அரசு. மோடியின் கேரண்டி பிரஜ்வால் எஃபெக்டை மறக்கடிக்குமா?
பிரஜ்வால் வீடியோக்கள் பாஜகவின் வாக்கு வங்கிக்கு பங்கம் விளைவிக்குமா? எதிர்பார்த்த வெற்றியை பாஜகவால் அறுவடை செய்ய முடியுமா என்பதை எல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.